26, 27 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கடந்த வாரத்திலே நாம் ஜபத்தை பற்றின போதனையை நாம் ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் ஆரம்பித்தோம். ஜபம், எல்லாரும் சொல்லுவோம் ஜபம். ஜபம் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. இது இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். இது உலகம் முழுவதும் உபயோகப்படுத்துகிறார்கள். இது கிறிஸ்தவர்கள் மட்டும் உபயோகப்படுத்துகிற ப்ராடக்ட் கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லா மதத்தினரும் எல்லா நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த பிரார்த்தனையை உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த பிரார்த்தனையினுடைய என்ன பிரச்சனைனா, சிலர் பதில் பெறுகிறார்கள், பலர் பதிலை பெறாமலேயே வாழ்க்கை முடிக்கிறார்கள். பிரார்த்தனைக்கு பதில் வரலன்னா என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னா, பிரார்த்தனைக்கு பதில் வரலன்னா பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஒண்ணு கடவுள் மேல நம்பிக்கை இழப்போம், கடவுளோடு இருக்கிற உறவை இழப்போம், பிறகு ஜபத்தையே இழப்போம், பிறகு ரட்சிப்பே இழப்போம், பிறகு கடவுளை விட்டு நம்ம என்ன ஆயிடுவோம், தூரமா போயிடுவோம். என பல கேள்விகள் மனிதனுடைய மனதில் எழும்ப ஆரம்பிக்கும். என்ன கேள்விகள்னா, கடவுளுக்கு என் மேல அக்கறை கிடையாது, கடவுள் என் பிரச்சனைகளுக்கு செவி சாய்ப்பது கிடையாது, கடவுள் யாராருக்கும் உதவி செய்கிறார், எனக்கு அவர் உதவி செய்வதே கிடையாது என்கிற பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள், கேள்விகள் மத்தியிலே இதனால் கடவுளுக்கு நாம் தூரமாக வேண்டிய நிலைமையில் கூட ஏற்பட்டுவிடும் இந்த பிரார்த்தனை என்கிற ஒரு விஷயத்துல. அப்ப இந்த பிரார்த்தனையை நாம் கவனிக்கப்பட வேண்டிய விதத்துல கவனிப்பது நல்லது. ஆனா பலர் பிரார்த்தர்கள், ஆனா பல கோயில்ல பண்ற இந்த ஜபத்தை பற்றின பிரசங்கத்துக்கும் நம்முடைய கோயில்ல பண்ற ஜபத்தை பற்ற பிரசங்கத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். பல கோயில்ல ஜபத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. உங்க பிரச்சனை எல்லாம் கடவுளுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்றாங்க. அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கேள்வி வரும், என் பிரச்சனை சொல்லிதான் கடவுளுக்கு தெரியணுமா, ஏன் அவருக்கு என் பிரச்சனை தெரியாதா அப்படின்னு என்ன மாதிரி ஆளுக்கு கேள்வி டக்குன்னு எழும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சொல்லிதான் கடவுளுக்கு ஒரு பிரச்சனை தெரியணும்னா அப்ப அவர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள்னா என் பிரச்சனை தெரிந்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை அவர் அறிந்திருக்க வேண்டும், அவர் தான் கடவுள். அப்போ எல்லாம் அறிந்த கடவுளுக்கு என் பிரச்சனை நான் ஏன் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, ஏன் கடவுளுக்கு ஜபம் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அவங்க எப்படி சொல்லி தராங்க, கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணுங்கன்றாங்க. ஒரு நல்ல தகப்பனா அழாத, நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்றது நல்ல தகப்பனா இருக்க முடியும். நீ அழுதாதான் நான் செய்வேன்னா ஒரு தகப்பனாவே இருக்க முடியாது. எதமே நம்புறீங்க? ஒரு நல்ல தகப்பனா இருந்தா சாப்பிடு, உனக்கு வேண்டியது நான் செய்யறேன்னு சொல்லணும். இவங்க சொல்லி தராங்க, நீ சாப்பிடாம குடிக்காம எச்சல் கூட முழுங்காம அப்படி ஒரு உபவாசம் கடை, ஆண்டவன் பார்த்து உனக்கு உதவி செய்வார். நான் நம்புறேன் இவர் கண்டிப்பா அவங்க சொல்ற கடவுள் என் கடவுளா இருக்க முடியாது. என்னுடைய கடவுள் ரொம்ப நல்ல கடவுள். ஏமேன். நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி கவனிக்கிறோம் கொஞ்சம் கவனிக்கணும், பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி கவனிக்கிறோம்? நீ சாப்பிடாம கடை, அப்பதான் அப்பா உனக்கு செய்வார்னு சொல்லி தருங்களா? அம்மாங்கெல்லாம் அப்படிதான் அப்பாவுக்கு சொல்லி தராங்களா? அப்படி சொல்லி தர மாட்டாங்க. நீ சாப்பிடு, கடை அப்பாவுக்கு சொல்றேன், வாங்கி தர சொல்றேன், செய்வாரு. அப்படியும் சொல்லி தரோம் இல்ல. அப்பா பத்தின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறோம் பிள்ளைகளுக்கு. அப்பா ரொம்ப மோசமான நீ சாப்பிடாம கடை, எதுக்கோ 4-5 நாள் சாப்பிடாம கடை, அப்போதான் அவர் செய்வார்னா, இதனுடைய எஃபெக்டிவ் என்னன்னா, தகப்பனை பற்றி தவறான புரிதல்களை அம்மாமார்கள் பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கிறார்கள். வளர வளர என்ன ஆகும்னா, இந்த அப்பாவுக்கு எதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க, பசங்க தான் எதிரியா அவங்க தான் இருப்பாங்க. ஐ மீன் இப்படிதான் குடும்பத்துல வில்லன்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே பைபிள் சொல்லுது, பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, இப்படி முட்டை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகிய நீங்களே, பொல்லாதவர்களாகிய நீங்களே, ஏங்க நீங்களே உங்க பசங்களுக்கு நல்லது செய்யும் போது பரமபிதா அதை விட ரொம்ப நல்லவர்ன்றாரு. கடவுள் செய்ய மாட்டாரா? கடவுள் உங்களை விட ரொம்ப மோசமான நினைக்கிறீங்களா? அவர் உங்களை விட ரொம்ப நல்லவர், என்னை விட ரொம்ப நல்லவர்.
அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஆகவே கடவுளை பற்றின தவறான அபிப்பிராயத்தை மதங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தி இப்படிலாம் இருந்தா கடவுளுக்கு பதில் தருவார்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆகவேதான் பல பல மனிதர்கள் இன்றைக்கு ஜபம் என்கிற அந்த ஆஸ்பெக்ட்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, கண்ணீர் விட்டு கதறி தூங்காம சாப்பிடாம எந்த அளவுக்கு உடலை ஒடுக்கணுமோ, எந்த அளவுக்கு தங்கள் சரீரத்தை அழிச்சுக்கணுமோ, எந்த அளவுக்கு போராடணுமோ அப்படி மக்கள் இன்றைக்கு போராடி அவர்கள் கடவுளிடத்துல நன்மையை பெறுவதற்கு அவங்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே தேவன் இப்படிப்பட்டவரா என்றால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். எல்லாம் தேவன் மிகவும் நல்லவர். ஆகவே இந்த நல்லவரை பற்றி தான் நாம இங்க படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த பிரார்த்தனை பற்றி படிக்கிறோம். பிரார்த்தனை பற்றி படிக்கும் போது இந்த ஜபம் உலகம் முழுவதும் யூஸ் பண்றாங்க. ஆனா சிலருக்கு நன்மை கிடைக்குது, சிலருக்கு நன்மை இல்லாம போகுது. ஏன் நன்மை கிடைக்கல, ஏன் நன்மை இல்லாம போகுது எல்லாம் படிக்க போகிறோம். ஒரு காரியத்தை படிக்கலாம். ஆதியாம் படிச்சோம் அளவு இப்போது, பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்கமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். அதாவது என்ன சொல்ல வராரு, இந்த இந்த வசனத்தை சரியாய் கவனிக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த ஒரு வசனத்தை மட்டும் புரிஞ்சுக்கலன்னா பிறகு பைபிளே புரிஞ்சுக்க முடியாது. ஒட்டுமொத்த பைபிள் விளக்கமத்தையும் நீங்கள் கவனித்து விடலாம். இந்த ஒரு வசனத்துக்குள்ள கடவுள் உலகத்தை உண்டாக்கும் போது, இப்போது நாம் படிக்கிற சப்ஜெக்ட் வந்து ஜபம். ஜபத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் தான் பார்க்க போறோம். பிரார்த்தனை. பிரார்த்தனை என்னென்ன, கடவுளிடத்தில் நாம் விண்ணப்பிக்கிறோம். கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் நம் பதில் அளிக்க வேண்டும். இந்த நாம் கேட்டு அவர் செய்வதற்கு பேர் தான் டாமினேட் பண்றது. டாமினேட் பண்றது அல்லது அதை நாம கட்டாயப்படுத்துவது. இதை செய்யுங்கள், இதை செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா என்ன, டிமாண்ட் பண்றோம். இதை செய்யுங்கிறோம், டாமினேட் பண்றோம், டிமாண்ட் பண்றோம். அப்போ பிரார்த்தனை என்னன்னா டாமினேட் பண்றதுதான் பிரார்த்தனை, டிமாண்ட் பண்றதுதான் பிரார்த்தனை. டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னா, ஆமா கெப்பாசிட்டி இருக்கு. எந்த விதத்துல அவருக்கு மனிதனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு? மனிதனை பற்றி இங்க படிக்கும் போது கடவுள் உலகத்தை உண்டாக்குறார். உலகத்தை உண்டாக்கும் போது அவர் சொல்லின வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஜபத்திற்கு முதலாவது வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். இந்த புரிதல் இல்லாமல் நாம் இரவும் பகலும் கண்ணீர் விட்டால் கூட நமக்கு பதில் கிடைக்க போறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் மஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டா, அந்த புரிதல் இல்லாவிட்டால் நாம் ஜபத்தில் வெற்றி பெற முடியாது. என்னுடைய அபிப்பிராயம் என்ன, கடவுளுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த ஜபத்தை பற்றி கேட்கின்ற ஜனங்கள் எல்லா வாழ்க்கையிலையும் கடவுள் என்டர்ஃபியர் ஆக வேண்டும். கடவுள் காரியங்களை வாய்ப்பிக்க வேண்டும், காரியங்களை நடப்பிக்க வேண்டும். இந்த கடவுள் காரியங்களை நடப்பித்தாலே பாருங்க வாழ்க்கை சுபிக்ஷமா மாறிடும். ஆமென். கடவுள் காரியத்தை செஞ்சா போதும், கடவுள் இறங்கி காரியத்தை நடப்பித்தால் போதும், காரியங்கள் வாய்த்தால் போதும். கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கின்றார்களா, நீங்க செய்வதெல்லாம் வாய்த்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. 2026 இருப்பதை விட 2027 ரொம்ப பெட்டர் ஆயிடுவீங்க. ஆமென். கடவுள் கொஞ்ச காரியம் செஞ்சா போதும், ரொம்ப செய்வானா, கொஞ்சம் செஞ்சாலும் நல்லா ஆயிடுவோம். அப்ப இந்த கொஞ்ச காரியங்கள் கூட மனிதர்கள் வாழ்க்கையில நடக்காமல் இருப்பதுதான் மிக வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. இதுக்கு காரணம் வந்து கடவுள் கிடையாது, மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை எவ்வளவு முக்கியமானது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள்லாம் வழங்கப்பட்டுள்ளது, இது எல்லாம் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள் அல்லவா? சரி, கவனிங்க. பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை எல்லாம் உண்டாக்குவோமாக. கடவுள் மனுஷனை உண்டாக்குவோமாக, எல்லாம் மனுஷன் உண்டாக்குவோமாக, மனுஷன் உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்காக உண்டாக்குவோமாகன்ற ஆன்சரையும் பண்றாரு அவரு. அவர்கள் எல்லாம் அவர்கள்ன்ற இடத்துல நாம் என்று போட்டிருக்கலாம். அவர் நாம்னா கடவுளும் மனிதனும் சேர்ந்துரும். ஆனா அவர்கள் அப்படின்னா அவங்க மட்டும்தான் பூமி ஆளணும். நான் அதுல இன்டர்ஃபியர் ஆக போறது இல்ல, நான் அதுல நுழைய போறது இல்ல, நான் மூக்கு நுழைக்க போறதும் இல்ல. அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்போ அங்க சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை கவனிக்க வேண்டும்.
அந்த அவர்கள் என்ற இடத்தை எடுத்து நாம் என்று போட்டிருந்தால் அப்ப மனிதர்களும் கடவுளும் இணைந்துதான் பூமி ஆளுகிறார்கள் என்று ஆகிவிடுகிறது. அங்கு கடவுள் அப்படியெல்லாம் போடாமல் பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் இந்த எர்த்து சமுத்திரம் போது வேற சமுத்திரத்தோட முடிக்கல, மச்சங்கள்ன்றாரு. கடலுடைய ஆழத்திலிருந்து ஆகாயத்துடைய உயரம் வரைக்கும் மனிதனுடைய ரூலிங் இருக்கட்டும். கடலின் ஆழத்திலிருந்து ஆகாயத்துடைய உயரம் வரைக்கும். அவ பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விசாலமான ஆளுகை கொடுத்திருக்கிறா பாருங்க. நாமள என்ன சொல்லுவோம், இது வரைக்கும் தான் நீ ரூல் பண்ண, அதுக்கு மேல என்ன பண்ணிடக்கூடாது, ரூலிங் பண்ணிடக்கூடாது, இவ்வளவுதான் எல்லாம், அதுக்கு தாண்டி வந்துடக்கூடாது. இப்ப இன்னைக்கு நாட்டினுடைய பிரச்சனை என்ன, நாட்டுக்கு நாடு எல்லையை வச்சுட்டு, நாட்டுக்கு நாடு மிலிட்டரிய குவிச்சுட்டு, நாட்டுக்கு நாடு மிலிட்டரிக்கே பணத்தை என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க. நாட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாருக்கும் வீடு இருக்குதா, எல்லாருக்கும் கல்வி இருக்குதா, எல்லாருக்கும் சுகாதாரம் இருக்குது, அதெல்லாம் கவனிக்க கூட பணம் இல்ல. நாட்டை காக்கிறதே பெரிய பிரச்சனை ஆகுது. ஒவ்வொரு நாடும் தன் எல்லைகளை பவுண்டரி போட்டு, பவுண்டரிக்கு மிலிட்டரியை போட்டு, மிலிட்டரிக்கு கோடி கோடியா பணத்தை செலவு பண்ணிட்டு வராங்க. பாருங்க, நாடுகள் எல்லை போட்ட மாதிரி காட் எல்லையை போடவில்லை. காட் சொல்ற எல்லையே கிடையாது உனக்கு, சமுத்திரத்தின் மச்சம் ஆகாயத்து உயரம் வரைக்கும் ஓ ரூலிங் இருக்கட்டும். அவர்கள் ஆழக்கடவர்கள் எது வரைக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். இங்க என்ன நினைக்கிறாங்க, சமுத்திரத்தின் மச்சம்னா அங்க இருக்கிற ஜீவராசியில் நினைக்கிறாங்க. ஜீவராசி இல்லைங்க, அந்த கடலே உனக்குதான் சொந்தம், கடலின் ஆழமே உங்களுக்கு தான் சொந்தம். கடலின் ஆழத்திலிருந்து ஆகாயத்தின் உயரம் வரைக்கும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, இந்த பூமி எவ்வளவு பெருசோ அது ஃபுல்லா ஒரு ரூலிங் இருக்கட்டும். இந்த பூமியை அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று தேவன் சொல்லி ஆளுகையையும் ஆளுகையின் அதிகாரத்தையும் ஆளுகையின் வல்லமையும் மனிதனுக்கு ஒப்படைத்து விட்டார். அப்ப கீ யாரு, இந்த உலகத்திலே ஆபரேட் பண்ணக்கூடிய திறவுகோலை பெற்றிருக்கிறவர்கள், திறவுகோல் சக்தி உடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் தான் திறவுகோல் சக்தி உடையவர்கள். நீ ஓட்டு வண்டிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுகிட்ட நீங்க சாவி கொடுக்குறீங்க, வண்டி சாவி கொடுக்குறீங்க, காரோ பைக்கோ கொடுக்குறீங்க, சாவியை உங்க கையில கொடுத்தாச்சு, வண்டியும் கொடுத்தாச்சு. இந்த வண்டியை நீங்க ஓட்டிட்டு போய் இடிச்சாலும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். இல்ல உங்ககிட்ட இருந்து வேற எவனாச்சும் வண்டியை நீங்க ஒப்படைச்சு அவன் வண்டியை ஓட்டிட்டு போய் இடிச்சாலும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். ஏன்னா வண்டி உங்க கையில இருக்குது, சாவி உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பா இருக்கிறீர்கள். கீ யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பாளிகள். ஆமீன். அப்போ இந்த உலகத்துல கடவுள் கீ யார் கையில கொடுத்தாரு, ஆளுகிற திறமை யார் கையில கொடுத்தாரு, மனிதனிடத்துல கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் நன்மைகளுக்கும், உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் மனுஷன் தான் காரணமா இருக்கிறான் ஒழிய மனுஷன் எல்லா பிரச்சனையை யார் மேலேயாச்சும் போட்டுட்டு தப்பிக்க பார்க்க. ஒண்ணு பிசாசு மேல பிரச்சனை போடுறான், இல்ல கடவுள் மேல பிரச்சனை போடுறான், இல்ல வேற யாரு மேல பிரச்சனை போட்டுக்கிறான். கிடையவே கிடையாது. உலகத்தில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனிதன் தான். ஏன் மனுஷன் காரணம் சொன்னா, அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்லி அவங்க கையில சாவி கொடுத்தாச்சு. அவங்க தப்பா ரூல் பண்ணாலும், ரூலிங்க வேற யார் கையில ஒப்படைச்சாலும், என்ன நடந்தாலும் மனிதன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை நம்புறீங்க? மனிதன் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஃபேக்டரி உங்க கையில ஒப்படைச்ச பிறகு ஃபேக்டரி வேற ஆச்சு பூந்துட்டானா அது யார் பொறுப்பு? வந்தவங்க பொறுப்பா, ஒப்படைக்கப்பட்டவங்க தான் பொறுப்பா? ஒப்படைக்கப்பட்டவங்க பொறுப்பு. அதனாலதான் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. உள்ள யாரும் விடுறது கிடையாது, நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க, செக் பண்றாங்க. அப்ப செக்யூரிட்டிக்கு அவ்வளவு முக்கியமானவர்கள். இப்போ கடவுள் பூமியில நம்மள செக்யூரிட்டி மாதிரி வைக்கல, கடவுள் நம்மள பூமியில வாட்ச்மேன் மாதிரி வைக்கல. சிலர் அப்படியே நினைக்கிறாங்க, சில மதங்கள்லாம் மனிதரை பூமியில கடவுள் ஏதோ வாட்ச்மேன் மாதிரி வச்சுட்டான்னு சொல்லி. இல்ல இல்ல, ஆழக்கடவர்னு என்ன, அவங்க ரூல் பண்ணட்டும், எல்லாம் ரூல் பண்ணட்டும். ஆழக்கடவுள்ன்றதுக்கு 4 விதமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஒன்னு, கண்ட்ரோல் பண்ணும்போது மனிதர்கள் மேனேஜ் பண்ணணும், அத்தாரிட்டி பண்ணணும், எல்லாவற்றும் அவங்களுடைய எல்லைக்குட்படுத்த வேண்டும்.
இந்த ரூல் பண்றதுன்னா கண்ட்ரோல் பண்றது, மேனேஜ் பண்றது, எல்லாம் ரூலிங் பண்றது. அப்போ வாழ்க்கையில எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி தான் பிரார்த்தனையாக இருக்கிறது. எல்லாம் பிரார்த்தனை எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி தான் பிரார்த்தனை. அப்ப பிரார்த்தனை என்னன்னா கண்ட்ரோல் பண்றது, மேனேஜ் பண்றது, ரூல் பண்றது, அதிகாரம் செலுத்துவது. பிரார்த்தனை ரொம்ப முக்கியமானது, பவர்ஃபுல்லானது. அதுல அநேகர் இன்னைக்கு அதை மிஸ் பண்றதுக்கான காரணம் அவங்க வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த தோல்விகள். எல்லாம் தோல்விகள், தோல்வியினால்தான் இன்னைக்கு பிரார்த்தனை மேல நம்பிக்கை இல்லை, பிரார்த்தனை மேல ஒரு ஈடுபாடு இல்லை, கடவுள் எங்கள் மேல அக்கறை காட்டுறதில்லை, கடவுள் எங்களுக்கு செவி சாய்ப்பதில்லைன்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு சில வெறுப்புகள் மனிதனுக்குள்ள இருக்குது. பட் வெளியே சொல்லிக்கிறது இல்லை. ஆனா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க கவனிக்கலாம், நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த கடவுள் சொல்லிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். வேதாகமம் என்பது, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது சொன்னேன், த கிங்டம் ஆஃப் காட் என்ற சப்ஜெக்ட்ல படிச்சோம்லவா, தேவனுடைய ராஜ்யம் சப்ஜெக்ட்ல படிக்கும் போது, ராஜ்யத்தினுடைய ராஜா தேவனா இருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் ராஜாவால் எழுதி கொடுக்கப்பட்ட சட்ட புஸ்தகமாக இருக்கிறது வேத புஸ்தகம். பைபிள் என்ன? இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் புக். இது கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய, தேவ ராஜ்யத்தினுடைய சட்ட புஸ்தகம். இந்த சட்ட புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சட்டங்களா இருக்கிறது. சட்ட புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சட்டங்களா இருக்குது, ஒழிய சடங்குகளா இல்லை. சடங்குகள் என்பது மதங்கள்ல ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. மதங்கள்ல இருக்கிற எல்லாமே சடங்குகள். சடங்குகள் என்ன? சம்பிரதாயத்துக்காக. இன்னைக்கு இந்த சடங்கு, நாளைக்கு அந்த சடங்கு. சடங்குகள் மாறலாம், சம்பிரதாயங்கள் மாறலாம். பட் சட்டங்கள் என்னைக்கும் என்ன செய்யாது? மாறாது. ஆகவே வேத புஸ்தகம் இது சடங்கு புஸ்தகம் அல்ல, சம்பிரதாய புஸ்தகம் அல்ல. இதோ சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்கு கடவுள் சொல்லிய வார்த்தைகள் இல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஒரு லாவாக இருக்கிறது, சட்டங்களாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சட்டங்கள். ஒவ்வொரு சட்டம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? சிட்டிசன்ஸ்க்காக. நான் போன வாரம் சொல்லவா, சட்டங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டுள்ளது? சிட்டிசன்ஸ்க்காக. அப்ப மனிதனுக்காக சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை சட்டங்களை இது எப்படி அழைக்கலாம் என்றால், இது தேவனுடைய சட்டமா இருக்கிறது. மனிதனுக்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுக்கப்பட்ட சட்டங்களை யாரால் கொடுக்கப்பட்டது? எல்லாம் தேவனால். அப்ப தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சட்டங்கள் இருக்கும் என்றால், இதை தேவனுடைய சட்ட புஸ்தகம் என்று கூட சொல்லலாம். இது தேவனுடைய சட்ட புஸ்தகத்தின் வார்த்தைகள் என்று சொல்லலாம். ஏன் இந்த சட்ட புஸ்தகத்தின் வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், சட்டங்கள் மனிதனுக்காக கொடுக்கப்படுவது. மனிதன் சட்டத்தை மீறக்கூடாது. அப்படி என்றால் மனிதனே மீறக்கூடாதுன்னா சட்டத்தை கொடுக்கிறது அங்க வார்த்தைகள் கவனிக்க வேண்டும். பின்பு தேவன் நமது சாயலாகும், நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகள் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், அங்க விதிவிலக்கே கிடையாது, எல்லாமே அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்ப இது என்னன்னு சொல்றது? இது ஒரு லா, இது ஒரு லா ஆஃப் ஆபரேஷன். இப்படிதான் இயங்கும் பூமி. இனிமே எப்படி இயங்கும்னா, மனிதன் மூலமா தான் பூமி இயங்க போகிறது. மனிதன் தான் பூமிக்கு இன்சார்ஜ். பூமியில என்ன விளையணும், என்ன விளையக்கூடாது, பூமியில என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாது, பூமி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறவன், தீர்மானிக்கிறவன், நிர்ணயிக்கிறவன் மனிதன் தான். ஹலோ. அப்ப இந்த சட்டத்தை போட்டது யாரு? தேவன். இந்த சட்டத்தை தேவன் மீறுவாரா? தேவன் மீற மாட்டாரு. ஆனா மனிதன் அதை மீறுகிறான். மனிதன் மீறலாம், ஏன்னா அவனுக்கு பொறுப்பு இல்லாமல் போகலாம். பட் தேவன் பொறுப்பானவர். தேவன் சட்டத்தை இயக்கினவர், சட்டத்தை கொடுத்தவர், எழுதினவர் அவர் தான். அவர் மாறவே மாட்டாருங்க. அவர்கள் ஆளக்கடவர்னா அவங்க தான் ஆளணும். இதுல கடவுள் இன்டர்ஃபியர் ஆகிறது கிடையாது. கடவுள் வாலண்டியர் நுழையிறது கிடையாது. ஐயோ மனுஷன் ஆளணும்னு சொல்லிட்டேன், மனுஷன் ஆளல, சார் பேசாம நான் போய் ஒரு மாசம் ரூல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடவுள் இறங்குறதே கிடையாது. அவர்கள் ஆள கடவுள் சொன்னாரு, அவர் ஆள வேண்டும். இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில என்ன நடக்கணும், பூமியில என்ன ஆகணும், பூமியில எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும், கையின் பிரயாசம் எப்படி இருக்கணும், வருமானம் எப்படி இருக்கணும், இவை எல்லாவற்றையும் மனிதன் தீர்மானித்து, மனிதன் கடவுளிடத்தில்
இந்த கோரிக்கைகளை வைத்து கடவுள் இந்த காரியத்தை நடப்பிக்கணும்னு சொல்லி மனிதன் அனுமதி வழங்காமல் தேவன் காரியங்களை செய்ய போவது இல்லை. ஆமென். பாருங்க, கடவுள் அதான் கடவுளை ஏன் இந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொன்னா, அவர் இதோ வாசப்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசித்து அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். இந்த கடவுள் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, இவர் முதல்ல என்ன மதிக்கிறாரு. என்னை மதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுளா தான் இருக்க முடியும். அவர் மட்டும் தான் மதிக்கிறாரு. ஏன்னா அவர் பாருங்க, அவர் என்னை உருவாக்கினவர், என்னை கிரியேட் பண்ணினாரு. அவர் நினைச்சாருன்னா என் அனுமதி இல்லாம உள்ள வரலாம். என்னை கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனா அவரு கதவை தட்டுறார், நான் வரலாமா, நான் உனக்கு உதவி செய்யலாமா, உன்னோடு இருக்கலாமா. ஹலோ, பாத்தீங்களா இந்த காட் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இவர் மரியாதை குறைவானவர் கிடையாது, மரியாதையானவர், கேட்டு வருகிறவர். இந்த உள்ள வரவர் மட்டுமல்ல, நாம் பெற்ற ரட்சிப்பையும் கவனிக்க வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்புகள் எப்படி வருது? அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசிப்பாயானால் நீ என்ன பண்ணப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு கூட சாதாரண எப்படி வருதுன்னா, வாலண்டியா வரல. கடவுள் ஏதோ இறக்கப்பட்டு, கடவுள் ஐயோ சிக்கி தவிக்கிறானே, உணர்ச்சி வசப்பட்டு சரி வா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு யாரையும் காப்பாத்தல. கடவுள் ரட்சிப்பு கூட என்ன லா வச்சிருக்காருன்னா, ஓ அனுமதி இல்லாம நான் உன்னை ரட்சிக்க போறது கூட கிடையாது. நீ விரும்புறியா, நீ முதல்ல ஏத்துக்கிறியா, நான் வரலாமா, நான் வந்தா உனக்கு நல்லது நடக்குன்னு நம்புறியா, நீ அனுமதி கொடுத்தா நான் உள்ள வரேன், நீ அனுமதி கொடுத்தா நான் உன்னை சேவ் பண்ணிடுறேன். பாருங்க, ரட்சிப்புக்கு கூட மனிதனுடைய அந்த பர்மிஷன் தேவைப்படுது, அனுமதி தேவை, கோஆபரேஷன் தேவை. ஆண்டவரே நீர் வாரும், நீர் என்னை ரட்சியும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் போதுதான் கடவுள் சேரார ஒழிய வாலண்டரியா உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் உங்களை ரட்சிப்பது கூட கிடையாது. அப்படி மனிதோட அனுமதி இல்லாமல் கடவுள் ரட்சிக்க முடியும் என்றால் இன்னைக்கு உலகத்துல எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனா உலகத்துல இன்னைக்கு பலர் தேவன் அறியாமல் தேவனுக்கு தூரமா இருக்கிறார்கள். சிலர் தேவன் அறிந்திருக்கிறார்கள் என்றால் வேற ஒண்ணும் கிடையாது, அந்த சிலருடைய அனுமதி சிலர் அனுமதித்திருக்கிறார்கள், கடவுளுக்கு தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்திருக்கிறார்கள், அவங்க உள்ளத்துல கடவுளை நம்பி இருக்கிறார்கள், வாயினால் அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு பர்மிஷனோட கடவுள் இறங்கி உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். இதுதான் சால்வேஷன். அப்ப சால்வேஷனுக்கு கூட உங்க அனுமதி தேவை. வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் நடக்கினாலும் உங்க அனுமதி இல்லாமல் கடவுள் இறங்கி வந்து காரியங்களை செய்ய போவது இல்லை. ஐ மீன், நாம் என்ன பண்ணுவோம், யாராச்சும் சேத்துல கீத்த தவிச்சாங்கன்னா வாலண்டியா போய் நம்ம சேவ் பண்ணிடுவோம். நம்ம மனசு இறங்கி ஐயோ உயிர் போகுதுன்னு சொல்லி காப்பாத்திடுவோம். காப்பாத்துறது அவன் சொல்லுவான், யோ என்ன ஏன் காப்பாத்துறேன், நானும் தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறேன், நீ ஏன் காப்பாத்துறேன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீ ஏன் காப்பாத்துறேன், ஏன் எனக்கு காப்பாத்தி தெரியாதா, எனக்கு வர தெரியாதான்னு கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நான் ஒரு அந்த சேற்று குளியல் சொல்றாங்க அல்லவா, சேத்துல குளியல் குளிச்சுன்னு இருக்கிறேன், அதை விட்டுட்டு சாவரன்னு சொல்லி காப்பாத்திட்டேன்னு சொல்லி கூட நம்ம திட்ட வாய்ப்புகள் கூட இருக்குது. பாருங்க, நாம உணர்ச்சி வசப்பட்டுறோம். டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சீனை பார்த்து ஐயோ சேத்துல மாட்டிதான் சாவ போறான் உயிர் போறான்னு சொல்லி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. பட் காட் அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது இல்ல. காட் எதிர்பார்க்கறது பர்மிஷன் கேட்கிறாரு. நீ உயிருக்கு போராடுறியா, உனக்கு எனக்கு உதவி தேவைப்படுதா, வேணும்னா கூப்பிடு, நான் உனக்கு உதவி பண்றேன். எரேமியா 33:3 இப்படிதான் சொல்றவா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், நீ அறியாதும் எட்டாவது பெரிய காரியங்களை. ஏன் கடவுள் கூப்பிட்டாதான் செய்யணுமா, ஏன் கூடாம செய்யக்கூடாதா? இல்லங்க, செய்ய மாட்டாரு. ஏன்னா பூமியில நீங்க தான் முக்கியமானவர், பூமியில நீங்க தான் இன்சார்ஜ், பூமிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்பப்போ தலையிட்டாருன்னா உங்களுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும். என்னடா இவர் அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்கிறாரு, கூப்பிடாமல ஏன் வரீங்களோட கேட்டுருவீங்க டக்குன்னு. ஹலோ, நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறீங்க, அப்பப்போ ரூம் பாய் ஏதாவது வேணுமா கேட்டா சொல்லுவீங்க, திட்டி விட்டுருவீங்கல்ல. கூப்பிட்டா மட்டும் வரணும், கூப்பிடாம. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? காட் தேவன் ரூம் பாய் கிடையாதுங்க.
அப்படி நினைச்சிடாதீங்க. தேவன் வந்து உங்க அனுமதி கேட்கிறாரு. நான் வரணும்னா கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் உதவி செய்வேன். இதெல்லாம் கடவுள் சட்டங்களா போடுறாரு, சட்டத்தை இயக்கி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னதான் நடக்கும், மாறவே மாறாது. வேதம் சொல்லுது, கர்த்தரோட வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் என்ன அது சொன்ன பிள்ளைனும், அது தமிழ்ல எப்படி வருது? வானமும் பூமி ஒழிந்து போகலாம், என் வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்யாது, ஒழிஞ்சி போகவே போகாது. கடவுள் வார்த்தை அவர் கீப் அப் பண்றாரு, கடவுள் வார்த்தையை காப்பாற்றுறாரு. தாம் சொல்லிய வார்த்தைகளை அவர் மறவாதவர், அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் மறவாதவர். ஆகவேதான் ஜபத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறான்னு கவனிக்கணும். ஜபத்துல ஒரு பெரிய புரிதல் ஏற்பட வேண்டும். இந்த பூமியில என்ன நடக்கணுன்றதுக்கு மனிதன் தான் அதற்கு இன்சார்ஜ் எடுத்து மனிதனுடைய பர்மிஷன் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆளக்கடவர்கள், எல்லாம் அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்ப பூமியில யார் மிக முக்கியமானவர் என்றால் மனிதர்கள் மிக முக்கியமானவர்கள் அல்லவா? ஒன்று இதுல இன்னொரு கவனிக்க போறோம். இதுல இன்னொரு என்ன கவனிக்க போறோம்னா, God created 7 primary laws. ஒரு 7 விதமான ஒரு பிரைமரி லாஸ் வந்து கடவுள் கிரியேட் பண்ணிருக்கிறாரு. இந்த ஜபத்துக்கு முன்னால இந்த 7 கோட்பாடை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு கோட்பாடு என்ன? The legal authority to dominate earth was given to mankind only. இந்த உலகத்திலே சட்டப்படி ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கடவுள் மனிதனுக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறார். வேற எவருக்கும் தேவன் அதிகாரத்தை வழங்கவில்லை. இந்த பூமியிலே எல்லாம் பூமியிலே டாமினேட் பண்றது, டொமைன் பண்றது, ஆளுகை செய்யறது, கண்ட்ரோல் பண்றது, மேனேஜ் பண்றது, அதிகாரத்தை செலுத்துவது, இந்த அதிகாரத்தை சட்டப்படி கடவுள் மனுஷனுக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறார், வேற எவருக்கும் வழங்கவில்லை. ஆகவே இந்த பூமியில என்ன நடந்தாலும் மனிதன் தான் அதுக்கு காரணமே ஒழிய பிசாசு காரணம் கிடையாது, தேவனும் காரணம் கிடையாது. ஏன்னா லீகலா அவனுக்கு தானே அதிகாரம் இருக்குது. அப்போ அவன் தான் இன்சார்ஜ். சிலர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் பிசாசு தான் காரணம் நினைக்கிறாங்க. அப்போ அவனுக்கு கடவுள் இந்த அதிகாரத்தை கொடுத்தாருன்னா அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கலையே. பைபிள் இப்படி சொல்லலையே. அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? தள்ளப்பட்டிருக்கிறான். தள்ளப்பட்டவன் இந்த பூமியில இல்லீகலாக, குடியுரிமை இல்லாதவனாக, திருடனாக அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியில. அவர் இல்லீகல் பர்சன் இந்த பூமியில இருக்கிறான். பாருங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த ஜெர்மன், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி போன்ற நாடுகள்ல லீகல் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, இல்லீகல் பர்சன்ஸ் அங்க இருப்பாங்க. அதாவது விசா வாங்கி ப்ராப்பரா டிக்கெட்டை வாங்கி அங்க அந்த நாட்டுல போய் சட்டப்படி குடியுரிமை பெற்று சட்டப்படி அவங்க வாழ்ற மக்களும் இருக்கிறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்ல. அதே நேரத்துல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல குடியுரிமை இல்லாமல், எந்த ஒரு விசா இல்லாமல், எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லாம, எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமலும் என்ன பண்றாங்க? ஹலோ, அங்க இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லாதவங்க திருடனை போல இருப்பாங்க, பயந்த சுபாவத்தோட இருப்பாங்க, எந்த ஒரு வழக்கில சிக்காம அவங்க தங்களை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. பிறகு இவங்களால எல்லா பப்ளிக் கூடுகிற இடத்துல தைரியம் உள்ள கூடவும் முடியாது, போய் சாப்பிட முடியாது, ஸ்கூல்ல போய் பிள்ளைகளுக்கு சீட் வாங்க முடியாது, ஜாப் வாங்க முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு இல்லீகலான ஒரு லைஃப அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாட்டுல எல்லா உரிமைகள் இருந்தாலும் பட் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சட்டப்படி குடியுரிமை இருக்கிறது, அவங்க சட்டப்படி குடியுரிமை கிடையாது. பட் அந்த அமெரிக்காவில் அவங்க இருக்கிற மாதிரி இதை நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில லீகல் அத்தாரிட்டி ரைட் பர்சன் யாருன்னா மனிதர்கள் தான் லீகல் அத்தாரிட்டி ரைட்ஸ் பர்சன்.
அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியிலே வாழக்கூடிய, இந்த பூமியில அதிகாரத்தை செலுத்தக்கூடிய, பூமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய ரைட்ஸ், பவர், அத்தாரிட்டி, எபிலிட்டி எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறத வழியே சைத்தானுக்கு கிடையாது. பிசாசுக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கவே இல்ல. அவன் பிசாசு எங்க இருக்கிறான்? அவன் திருடனாய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த பூமியில அவன் அலைந்து கொண்டிருக்கிறான், பூமியில மறைந்து இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா எல்லா உரிமை யார் கையில இருக்குது? மனிதனிடத்துல இருக்குது. அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த பவரும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த அதிகாரத்தும் கிடையாது. அவன் திருடுகிறவன், கொள்ளையடிக்கிறவன், யாரை ஏமாத்தான் பார்த்துன்னு இருக்கிறான். இப்படி இருக்கிறால பெரிய ஒரு பூதாகரமா காமிச்சு, இவனால் தான் வியாபாரத்தை அழிஞ்சுதாக்கும், இவனால் தான் குடும்பம் ரெண்டா போயிடுச்சாக்கும், இவனால் தான் அது அப்படி ஆடிச்சா இப்படி ஆடிச்சாங்க சொல்லி இந்த மதங்களை போதிக்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்லது மதங்களை பிரசங்கிக்கிற மதவாதிகள் எல்லா பழியையும் யார் மேல போட்டு சுமத்தி வச்சிருக்கிறாங்கன்னா பிசாசு தான் காரணம்ன்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் தான் ஆளுவார்கள் என்று சொல்லி மனிதனுக்கு தான் இந்த ஆளுகை கொடுத்தார வழிய பிசாசுக்கு ஆளுகை கொடுக்கல. பிசாசு இந்த உலகத்துல இல்லீகலாக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். இல்லீகல் பர்சன் எப்படிங்க உங்களை அழிக்க முடியும்? இல்லீகலா இருக்கிற எப்படிங்க உங்களை ஸ்பாயில் பண்ண முடியும்? அவனால தான் நீங்க கெட்டு போறீங்க, வாழ்க்கை இதுவாச்சு, வியாபாரம் கெட்டு போயிடுச்சு, எல்லா தீமை வருதுன்னு சொல்லி அவன் காரணமே கிடையாது. எல்லாவற்றுக்கான மனிதன் தான் காரணம். ஆமென். அப்போ ஜபத்துக்கு என்ன காரணம்? அந்த புரிதல். நான் ஏன் ஜெபிக்கணுன்றதுக்கு புரிதல். நான் ஏன் ஜெபிக்கணும்னா இந்த பூமியில எது ஒண்ணு நடக்கணும்னாலும் என்னோட அனுமதி கடவுளுக்கு தேவை. அந்த அனுமதியை நான் ஜபத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரை இறங்கி வாரும், காரியங்களை வாய்க்க செய்யும் அப்படி நான் சொல்றேன். அந்த ரைட்ஸை அவர் கொடுக்கிறேன், என்னோட ரைட்ஸை நான் யூஸ் பண்றேன். இதன் மூலமாய் கடவுள் இறங்கி என்னோட வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தேசத்துல, என்னுடைய சபையிலே அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஹலோ. அப்போ பிசாசு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் இப்போ பிசாசு கிடையவே கிடையாது. அவனை எதிர்த்து நிலுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு அது போற. அதெல்லாம் அது இப்ப மேட்ரு கிடையாதுங்க. நைட்ல கொசு தொல்லை இருக்குது. கொசு சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்டா? ஒரு ஆளோட்ட போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டு கொசு காணாம போகும்போது நிம்மதியா தூங்க போறோம். கொசு பெரிய ஒரு பூதகாரமா பிரகடனப்படுத்தணும் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஆளோட்ட வாங்க, ஒரு மாசம் வாங்க, ஒரு மாசம் வரும், ஒரு மாசமா 2 மாசமா வருது. கொசுக்கள் இப்ப பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு, மேனேஜ் பண்ண நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நிறைய ஃபிளைங் அந்த மிஷின்ஸ்ல வந்துருது, ஆல் அவுட் வருது, என்னமோ வருது. போட்டாச்சுன்னா கொசு இப்ப உங்கள் தூக்கத்தை கெடுப்பதற்கு கொசு காரணம் கிடையாது. உங்கள் அறியாமை வேண்டுமென்றால் காரணமா இருக்கலாம் ஒழிய கொசு காரணம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை சூறையாடுவதற்கு, உங்களுடைய பண பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களை தரித்திரமாக்குவதற்கு சாத்தான் காரணமே கிடையாது. உங்கள் அறியாமை தான் காரணமாக இருக்குது. அவனை ஒரு கொசுவை போல பார்க்க வேண்டும் ஒழிய அவனை பெரிய பூதாகாரமாய் பார்க்க கூடாது. அவனை பூதாகாரமாய் காட்டுறதே மதங்கள் தான். அவனை பெரிய ஒரு நபராய் காட்சி அளித்து அவனால் தான் எல்லாம் நடக்க காமிக்கிறாங்க. பட் பைபிள் சொல்லுது, நீங்கள் மட்டும், மனிதர்கள் மட்டும்தான் லீகல் அத்தாரிட்டி, ரைட்ஸ் பர்சன் இந்த எர்த்ல டொமைன் பண்ணுவதற்கு, இந்த பூமியை ஆளுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் மனிதர்கள் மட்டுமே ஒழிய பிசாசு கிடையாது. வேற யாருக்கும் கடவுள் அதிகாரத்தை வழங்கவும் கிடையாது. ஆமென். இரண்டாவது, தேவன் இந்த பூமியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் பறித்துக் கொள்வதும் கிடையாது. அவர் வாலண்டியர் பூமி ஆளப்போவதும் கிடையாது. 3, மனிதன் கடவுள் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, ஸ்டீவார்ட்ஷிப் சொல்றாங்க. ஸ்டீவார்ட் சொன்னா பொறுப்பு உணர்ச்சி உள்ளவனாய் மனிதன் தான் இருக்க வேண்டும். மனிதன் பொறுப்புள்ளவனாக, அந்த என்ன சொல்றது, அக்கறை உள்ளவனாக அவன் இந்த பூமியை அவன் ஆள வேண்டும். 4வது, ஏன் இந்த மனிதனுக்கு இந்த அதிகாரம் எல்லாம் வழங்கப்படுதுன்னு சொன்னா, மனிதன் யார் அப்படின்னா ஸ்பிரிட். மனிதன் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான்.
இதை கவனிங்க. மேன் இஸ் எ ஸ்பிரிட் வித் எ பிசிக்கல் பாடி. மனிதன் ஆவியா இருக்கிறான். ஆவியாய் இருப்பது மட்டுமல்ல, மனிதன் அவன் ஒரு பாடியோட அட்டாச்சா இருக்கிறான். பாடியோட அவன் இணைந்திருக்கிறான். விளங்குது நான் பேசுறது? இந்த 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 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. மேன் இஸ் எ ஸ்பிரிட். மனிதன் ஆவியா இருக்கிறான் வித் எ பிசிக்கல் பாடி. அவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது, சரீரத்தோடு இருக்கிறான். Therefore, only spirits with physical bodies can legally function in the earth. இந்த பிசிக்கல் பாடியோடு இருக்கிற ஆவி ஒளியவர்கள் மட்டும்தான் இந்த பூமியை ஃபங்க்ஷன் பண்ண முடியுமே ஒழிய, வெறும் ஸ்பிரிட்டால இந்த பூமியை ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. அப்போ மனிதன் ஆவியா இருக்கிறான். மனிதன் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கான். இந்த பூமியில நான் சர்வைவல் பண்ணணும், இந்த பூமியில நான் வாழணும், இந்த பூமியில நான் ஒரு சில காரியத்தை செய்யணும், இந்த பூமியில நான் இருக்கணும்னு சொன்னா வெறும் ஆவியா இருந்தா மட்டும் போதாது. எனக்கு ஒரு சரீரம் அவசியமா இருக்கிறது. எனக்கு ஒரு சரீரம் அவசியமாக இருக்கிறது. நாம் அனைவரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் அனைவரும் ஆவிகளா இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? ஆவிகளா இருக்கிறோம். நம்முடைய ஆவி எங்க இருக்குது? இந்த சரீரம் என்னும் வீட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். எல்லாம் விளங்க நான் பேசுது. சரீரம் என்னும் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறோம்? நாம் என்றால் அந்த நாம் தான் யாரு? ஆவி. நவீன்குமார் என்கிற ஆவி இந்த 5 அடி உயரம் உள்ள சரீரத்துக்குள்ள இருக்கிறான். அப்போ நவீன்குமார் யார் அப்படின்னா, இந்த பார்க்கிற இந்த 5 அடி உயரம் நிறைந்த மனிதன் கிடையாது நவீன். இது நவீன்குமார் வாழ்ற வீடு மட்டும்தான். அந்த வீடு தான் அந்த 5 அடி உயரத்தில் இருக்கிறத ஒழிய, பட் ரியல் மேன் இந்த பாடிக்குள்ள இருக்கிறான். இந்த பாடிக்குள்ள இருந்து இந்த கண்கள் வழியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த காதுகள் வழியாக உங்கள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான். உள்ள இருக்கிற இந்த ஆவி இந்த பாடியுடைய மவுத்தை யூஸ் பண்ணி உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான். உள்ள இருக்கிற ஆவி இந்த கைகளால் உங்களை தொடுகிறான், உங்களுக்காக உங்களை சில காரியம் நடப்பித்துக் கொண்டு வருகிறான். அப்போ இந்த ஹோல் பாடிய ஃபங்க்ஷன் பண்றது எதுன்னு சொன்னா, உள்ள இருக்கிற ஸ்பிரிட், உள்ள இருக்கிற ஆவி. இந்த ஆவி தான் இந்த பாடியை ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்ப இந்த பூமியில நான் வாழ்வதற்கு இந்த பாடி அவசியம் என்று கடவுள் எனக்கு இந்த பாடியை கொடுத்திருக்கிறார். அவ பாருங்க, நான் இந்த ஆவியா இருக்கிறேன்னா, நீங்க எல்லாம் வெவ்வேறு இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கிறீங்கன்னா, இந்த பாடியினுடைய உதவியோட நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணால பார்த்து சரியான இடத்தை சூஸ் பண்ணி நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க வருவதற்கு உதவி செஞ்சதுன்னா உங்களுடைய பாடி, உங்களுடைய சரீரம். அப்ப உள்ள தீர்மானிக்குது ஸ்பிரிட் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி. சர்ச்சுக்கு வருவதற்கு ஹெல்ப் பண்ணிச்சு உங்களுடைய சரீரம். அப்ப இந்த எர்த்துல நான் சர்வைவல் பண்றதுக்கு, எர்த்துல நான் வாழ்றதுக்கு, இந்த இடத்துல சில காரியத்தை செய்வதற்கு, ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு பாடி ரொம்பவும் அவசியமா இருக்கிறது. இதுதான் லீகல். இந்த சிஸ்டம் தான் கடவுள் மனிதனுக்கு பாடியை கொடுத்திருக்கிறார். ஆனா பிசாசுக்கு என்ன பிரச்சனைனா, பிசாசு ஸ்பிரிட்டா இருக்கிறான். பட் அவனுக்கு என்ன இல்லைன்னா பாடி தான். அவனுக்கு பாடி தான் இல்ல, சரீரம் இல்லை அவனுக்கு. ஆகவே பாருங்க, எந்த சரீரத்துல திருட்டுத்தனம் உள்ள நுழையான்னு பாக்குறான். எந்த சரீரத்தை வச்சு, எந்த மனிதனை வைத்து, மனிதன்னா எந்த மனிதனோட சரீரத்தை வைத்து நம்முடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றலாம். கொலை செய்ய வைக்கலாம், திருட வைக்கலாம், கடவுளை விட்டு பிரிச்சு வைக்கலாம், குடும்பத்தை பிரிக்கலாம், வாழ்க்கையை அழிக்கலாம், வியாபாரத்தை கெடுக்கலாம்னு சொல்லி மனிதனை அழிக்கிறது பிசாசுடைய ஆவி. மனிதனை அழித்து கொண்டு வருகிறது. அவனால லீகலா எதுவுமே செய்ய முடியல, இல்லீகலா எல்லா விஷயத்தையும் அவன் செய்கிறான். ஆனால் தேவன் மனுஷனுக்கு மட்டுமே ஒரு லீகல் பொசிஷனை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவனுக்கு தான் பாடி கொடுக்கப்பட்டுள்ளது, சரீரம் அவனுக்கு தான் இருக்குது. பாடியோடு இருக்கிறவன் தான் லீகல் பர்சன். வித்தவுட் பாடியோடு இருக்கிறவன் அவன் இல்லீகல் பர்சன்.
அப்ப இந்த பாடியை நாம் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு வீசா மாதிரி. இந்த பூமியில நான் தங்கி வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீசா. சம்டைம் வீசா எக்ஸ்பயர் ஆயிடும். பாத்தீங்களா, டேட்டு காலாவதி ஆயிடும். வீசா காலாவதி ஆனா என்ன ஆயிடும்? நாட்டை விட்டு வெளியேறணும். லைக் அதே மாதிரி தான் இந்த பாடி வீசா மாதிரி எக்ஸ்பயர் ஆன மாதிரி காலாவதி ஆன பிறகு இந்த பாடியோட எந்த வேலையும் இங்க செய்ய முடியலன்னா இப்போ இந்த பூமியை விட்டு இந்த ஸ்பிரிட் எஸ்கேப் ஆயிடணும். விளங்குதான் நினைக்கிறேன். இந்த பூமியை விட்டு அப்ப நிறைய பேர் இன்னைக்கு இந்த பூமியை விட்டு காணாம போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா வீசா டேட் முடிஞ்சு போச்சு, வீசாவோட டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஹலோ, ஆனா என்ன ஒரு விஷயம்னா அமெரிக்கால போய் ஒருத்த வாழ்றான்னா அவன் வீசா எப்ப முடியல டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் இருக்கும், எப்ப அப்ளை பண்ணி டேட் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த பூமியில வாழ்ற மனிதனுக்கு அவங்க டேட் எப்ப முடியும் அவங்களுக்கே தெரியாது. பட் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ள என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டியது மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. ஏமேன், எதுவுமே விளங்குது நான் பேசுறது. அப்போ இந்த பாடியோடு இருக்கிறவங்க லீகல் பர்சன், லீகல் அத்தாரிட்டி, ரைட்ஸ் பர்சன். அவன் பிசாசுக்கு என்ன இல்லைன்னு நான் சொல்ல வந்தேன், அவனுக்கு ரைட்ஸும் இல்லை, அவன் லீகல் பர்சனும் கிடையாது, அவனுக்கு எந்த அத்தாரிட்டி கடவுள் கொடுக்கவில்லை. அப்போ அவன் இல்லீகலா இருக்கிறவன் லீகலா இருக்கிறவனை போய் டாமினேட் பண்ண முடியுமா? ஹலோ, இல்லீகல் பர்சன் ஒரு லீகல் பர்சனை போய் டாமினேட் பண்ண முடியுமா? முடியாது. அவனை அழிக்க முடியுமா? முடியாது. அவனே திருட்டுத்தனமா ஒளிஞ்சு இருக்கிறான், யார் கண்டுபிடிச்சிடான்னு சொல்லி. ஆனா அவனை போய் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மனிதனாக அவனால்தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவனுக்காக பெரிய கூட்டத்தை போட்டுறாங்க, அவனுக்காக பெரிய மீட்டிங்ஸ் நடத்துறாங்க, கட்டு உடைக்கிற கூட்டம், பிசாசை அழிக்கிற கூட்டம். அவனெல்லாம் அழிச்சு ஒண்ணுமில்லாமாக்கி அவன் ஓடி ஒளிஞ்சி திருட்டுத்தனமா சுத்திக்கிறான். அவனை ஃபெமிலியர் பண்றதே இன்னைக்கு யாருன்னா இந்த மதங்கள் தான் பிசாசு என்ன பண்றாங்க, ஃபெமிலியர் பண்றாங்க. பட் லீகல் ரைட்ஸ் பர்சன் மனிதர்கள், எல்லாம் மனிதர்கள். மனிதன் தான் முக்கியம். கடவுள் மனிதனை பார்க்கிறார். நீ என்ன பண்ண போற, நீ என்ன செய்ய போற, நீ எனக்கு எப்படி அனுமதி கொடுக்க போற, நான் என்ன செய்யணும் நீ சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு கடவுள் உங்களை எதிர்பார்க்கிறார். ஒழிய கடவுளுக்கு பிசாசு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை நம்ம தான் பிசாசு பிரச்சனை பார்க்கிறோம். பிசாசு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எத்தனை பேர் இரவு நேரத்துல நேற்று இரவு நல்லா நிம்மதியா தூங்குனீங்க? கொசு எதனா கடிச்சுதா உங்களை? எப்படி நிம்மதி? கொசு இல்லையா? கொசுவே இல்லைன்னு சொல்ல முடியாது, கொசுலாம் இருக்குது. ஆனா என் ரூம்ல இல்ல. எப்படி இல்ல? அது பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு ஒரு ஆளோட்ட போட்டு நான் நிம்மதியா போர்வை போட்டு தூங்கிட போறேன். சோ பிசாசு அப்படிதான் பாக்கணும். ஒளிய அவனை சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, ஏன மாதிரி, அவனால்தான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி. இன்னைக்கு பிசாசு ஒரு சில பாஸ்டர்ஸ்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னா, சிஸ்டர் நான் உங்க வீட்டுல பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பெரிய கருப்பு உருவத்தை பார்த்தேன். நானும் கொசு மாதிரி பாக்குறேன் பிசாசு. நீ பெரிய கருப்பு உருவமா பாரு, பெரிய பூதாகரமா பாரு, நீ அப்படி இப்படி பாரு. பார்க்கிற பார்வைதான் முக்கியங்க. எப்படி பாக்குறீங்க, உங்க பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, உங்க எதிர்காலத்தை எப்படி பாக்குறீங்க, அல்லது உங்களுடைய எதிராளியை எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதை வச்சுதான் உங்க லைஃப் ஃபங்க்ஷன் ஆகும். ஒழிய ஒண்ணுமே இல்லாத இல்லீகல் பிசாசை போய் நான் பூதாகரமா பார்த்தேன், பியூர் கருப்பான உருவத்தை பார்த்தேன். அந்த கருப்பு உருவம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சூறையாடி நிக்குது. உங்க பேங்க் அக்கௌண்ட் மேல அந்த பிசாசை பார்த்தேன், உங்களுடைய வியாபார கல்லாப்பெட்டி மேல பார்த்தேன், உங்களோட கிச்சன்ல பார்த்தேன், பெட்ரூம்ல பார்த்தேன். இதெல்லாம் ஏன் பாக்குற? போன கர்த்தரை பாரு, கர்த்தரோட வார்த்தையை பாரு. அவர் தான் பெரியவரை தவிர பிசாசு பெரியவன் கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? எல்லாம் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். நான் எப்ப கண்ண முன்னாலும் கர்த்தரை பெரியவரை பார்ப்பேன். கண்ணுல அவர் தான் பெரியதா தெரியுது. அவளிய சைத்தான் கொசு மாடு கூட தெரியுது. இப்ப வர வர ஒரு காலத்து தெரிஞ்சது எனக்கு, இப்ப அது கூட தெரியுது இல்லை. ஏன்னா என் பார்வையில அவன் ஒரு மேட்டர் கிடையாது. அவனை மேட்டரா எடுக்காத எனக்கு அவனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் யாரெல்லாம் அவனோட பெரிய மேட்டர் எடுக்கிறாங்களோ அவனுக்கு அவனும் பிரச்சனை இருப்பான். ஏமேன். இதான் பாருங்க, எதுக்கு பயப்படாம தைரியமா இருந்து பாருங்க. அவன் அந்த உங்க எதுவுமே செய்ய மாட்டான். நீங்க கொஞ்சம் பயந்து பாருங்க. ஆஹா, இவன் தானே நம்ம கிடைச்சிக்கிற ஒரு ஆளு, இப்ப இவனை வச்சத காலத்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நானு.
நமக்கு இவன் பயப்படுறான்னா அப்ப இவன் தான் நம்முடைய அடிமை. நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். இன்னைக்கு நிறைய அடிமைகள் பிசாசுக்கு சிக்க வச்சுக்கிறாங்க. சர்ச்சை போதும், இதுக்கு வேற யாரும் தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், இரவு நேரத்தில் நீங்க நிம்மதியாக உறங்கினது போலவே வாழ்க்கையில் நிம்மதியா இருக்க கடவுள் உதவி செய்வாராக. உங்களை எதிர்க்கிற எல்லாரும் அது பிசாசு ப்ராப்ளம் இல்லை. அவனை கொசுவை போல நீ குறைவா பாருங்க, அவனால் உங்களுக்கு எந்த தீமை ஏற்பட போவது கிடையாது. ஏனென்றால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் எல்லாம் உங்களுடைய அறியாமை தான் ப்ராப்ளம், உங்களுடைய அஜ்ஞானம் தான் ப்ராப்ளம், உங்களுடைய நாலேஜ் தான் ப்ராப்ளம். நாலேஜ் ஏத்தணும், அறிவை ஏத்தணும், புரிதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவோட புரிதலோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனையிலே கர்த்தர் வல்ல பெரும் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சரி, man is a spirit, a physical body, therefore only spirits with physical bodies can legally function in the earth realm. இந்த உலகத்தை லீகலாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய லீகல் ரைட்ஸ் பர்சன் யார்னா மனிதர்கள். எல்லாம் சொன்னான், இந்த உலகத்தை இயக்கக்கூடிய தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்ற சட்டப்படி மனிதனாய் இருக்கிறேன். எவ்வளவு பேர் ரைட்ஸ் பாத்தீங்களா? Any spirit without a body is illegal on earth. எந்த ஸ்பிரிட்டா இருக்கட்டும், அதுக்கு பாடி இல்லைன்னா அது இல்லீகல். அதுக்கு பாடி இல்லைன்னா அது இல்லீகல். ஏன்னா தேவன் இந்த உலகத்திலே லீகலா மனுஷனை எப்படி படைச்சான்னா மண்ணினால் மனிதனை படைத்து. இதுதான் ஒரு ஐடென்டி ப்ரூஃப். மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை படைத்தார்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இது ஒரு வீசா மாதிரி. அவனுக்கு என் கையால மண்ணு செஞ்சு படைச்சிட்டேன், பின்பு நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான். அப்போ இந்த மண்ணு தான் பின்னாட்கள அதை நாம என்ன பண்றோம், சரீரம் என்று நாம் சொல்றோம். அப்போ சரீரம் இல்லாம வெறும் ஆவி மட்டும் இருக்குதுன்னா அப்போ இதெல்லாம் இல்லீகல், தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள் கிடையவே கிடையாது. Any influence or interference from the supernatural realm on earth is only legal through mankind. God himself, who is a spirit without a physical body, man himself subject to this law. The legal authority on earth is in the hands of humankind. தேவன் மனிதனிடத்தில் சட்டப்படியான அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். The creator, because of his integrity, will not violate the law of his word. தேவன் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் ஒருபோதும் தம்முடைய வார்த்தையை அவர் உடைத்தெறிவது கிடையாது, அதை மறப்பதும் கிடையாது. தம்முடைய வார்த்தையை அவர் நினைவில் வைக்கிறார். Nothing will happen in the earth realm without the active or passive permission of man, who is its legal authority. இந்த உலகத்திலே கடவுளுடைய அந்த அனுமதிக்கு, கடவுள் வேலை செய்வதற்கு அவரால் அனுமதிக்கப்பட்ட லீகல் ரைட்ஸ் பர்சன் அனுமதி இல்லாமல் தேவன் எந்த காரியத்தை செய்ய போவது கிடையாது. கூப்பிட்டா அவர் உதவி செய்வான் சொல்லப்பட்டுள்ளது. கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதுக்காக பிசாசு கூப்பிட்டு உதவி செய்வார்னா கிடையாது. பிசாசாலும் கூப்பிட்டு உதவி செய்யவே முடியாது. ஏன்னா பிசாசுக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது, அந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா யாரு கூப்பிட்டு உதவி செய்வார்னா, தம்முடைய கரங்களால் சரீரத்தை உண்டாக்கி தம்முடைய சாயம்படி தம்முடைய ரூபத்தின்படி படைத்து நாசில ஜீவ சுவாசத்தை ஊதின மனுஷன் இந்த பூமியில கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் கூப்பிடும் போது கடவுள் செவி சாய்க்கிறவரா இருக்கிறார். எல்லாரும் கூப்பிட்டா செவி சாய்ப்பதல்ல, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. ஆமென். அப்ப மனிதன் எவ்வளவு முக்கியமான பாருங்க. ஆனா மதங்கள் எப்படி சொல்லி வச்சுட்டாங்க தெரியுமா? மனுஷனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சுட்டாங்க. குப்பை ஆண்டவரே, குப்பையிலும் குப்பை ஆண்டவரே. கேட்கறதுக்கு பயமா இருக்கும், இன்னும் அடுத்து என்ன சொல்ல போலும் தெரியலன்னு. தூசி ஆண்டவரே, உதவாத கந்தை ஆண்டவரே, நத்திங் ஆண்டவரே, ஒண்ணு இல்ல ஆண்டவரே, ஒண்ணு இல்ல ஆண்டவரே. போற கோயில இதேதான். நானும் கோயில் மாத்தி பார்த்தா கோயில் மாத்த கோயில் தான் மாறியதை தவிர பேச்செல்லாம் ஒண்ணு போலதான் இருக்குது.
என்னடா இந்தியாவே இப்படிதான் இருக்குது போல, நத்திங்ட்டாங்க. கொஞ்சம் நாட்டை விட்டு மத்த நாட்டுக்கார புஸ்தகத்தையும் மத்த நாட்டுக்கார சிடியில கேட்கும் போது அவன் எல்லாம் இருக்குதுன்றான், இவன் ஒண்ணு இல்லைன்றான். அப்போதான் நினைச்சாடா இந்தியாவுல பிரச்சனை வேற போல. அப்ப இந்தியாவுல பிரச்சனை என்னன்னா, இவன் இப்படியே கம்பேஷன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒண்ணுமில்ல யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, இப்படியே தான் இந்தியா ஊக்குவிச்சு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா வெள்ளக்கார வேறமா பிரசங்கம் பண்றான், எனக்கு பிடிச்சு போச்சு, இவன் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி அவனுக்கு டீச்சிங் கேட்கும் போதுதான் என் கண்ணு திறக்கப்பட ஆரம்பிக்குது. அடடா, அப்ப இந்தியாவுல ஏதோ கோளாறு நடந்திருக்குது. மதங்கள் மனிதனை வேற திசையில கொண்டு விட்டுட்டாங்க. நத்திங் ஆண்டவர், ஒண்ணுமில்ல, குப்பை, கந்த, புழு, பூச்சி, தூசி. இதை ஒருத்த பாட்டு எழுதி இருக்கிறாரு, யாக்கோப் என்னும் சிறு பூச்சி. அது அந்த பூச்சின்றது சொன்ன ஆஸ்பெக்ட் வேற, அங்க சப்ஜெக்டே வேற. இவங்க அந்த பூச்சி எடுத்துறாங்க, அங்க சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் எல்லாம் விட்டாச்சு. பூச்சி பூச்சி பூச்சி, புழு, பூச்சி. கடவுள் சொல்றாரு, அவர்கள் ஆழக்கடவர்கள், இந்த பூமியை உங்களை ஒப்படைக்கிறேன். கடவுள் பூச்சியும் புழுகளை ஒப்படைச்சாரு, குப்பையும் தூசிங்களை ஒப்படைச்சாரு. கவனிக்கணும் அருமையானலே, இந்த மாதிரி செய்திகளை சரியான இடத்துல போய் சரியா கேட்டு நம் வாழ்க்கையை சரியான திசையை நோக்கி திருப்பிக் கொள்ள வேண்டும் ஒழிய ஏதோ ஒரு செய்தியை கேட்டு வாழ்க்கையை நாம் இன்னும் மூழ்கடித்து விடக்கூடாது. வேதம் சொல்வது, பின்பு தேவன் நமது சாயல்படி நமது ரூபத்துபடியும் மனுஷனை உண்டாக்குவாங்க. நம்மள மாதிரி மனுஷனை, நம்முடைய கேரக்டர் போல, நம்மை போல ஆளக்கூடியவர்களாக, அதிகாரம் படைக்கக்கூடியவர்களாக, கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக அவர்களை உண்டாக்குமாக. அவர்கள் ஆளக்கடவர்கள், அவர்கள் ஆளக்கடவர்கள். பூமியில எவ்வளவு முக்கியமானவங்க பாத்தீங்களா? மனிதன் பூமியிலே மிகவும் முக்கியமானவன். நீங்க முக்கியமானவங்களா இல்லையா? எஸ், மிக முக்கியமானவர்கள். ஏன்னா நீங்க சொல்லாம தேவன் எதுவும் செய்ய போறது கிடையாது. நீங்கள் பர்மிஷன் தராம அவர் வரப்போறதும் கிடையாது. வாட் இஸ் பிரேயர்? பிரார்த்தனை என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன? Prayer is man giving God the legal right and permission to interfere in earth affairs. Prayer is man giving earthly license to influence earth. இந்த பூமியில பரலோகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரணும், இந்த பூமியில பரலோகத்துடைய தாக்கம் வரணும். அந்த தாக்கம் வருவதற்கு மனுஷனு கையில இந்த பிரார்த்தனை என்கிற ஒரு லைசன்ஸ் அவனிடத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த லைசன்ஸ் இல்லாம நீங்க பிரார்த்தனை பண்ணவே முடியாது. பிரார்த்தனை மனிதனிடத்தில் வாலண்டியர் கடவுள் கொடுத்துக்கிறாரு. இந்த பூமியில அவனுக்கு இந்த என்ன சொல்றது அதிகாரம் வழங்கப்படும். கடவுள் இந்த பூமியில என்ன செய்யணும், என்ன நடப்பிக்கணும் அப்படிங்கிறது மனிதனிடத்தில் கடவுள் ஒரு ஜபம் என்கிற ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ தேவன் அதை செய்வார். பூமியில ஒரு கடவுளுடைய பரலோகத்தினுடைய இம்பாக்ட், பரலோகத்தோட தாக்கம், எல்லாம் பரலோகத்தின் தாக்கம். அந்த பரலோகத்தோட தாக்கம் உங்க குடும்பத்துல எப்படி இருக்கும் பாருங்க. பரலோகத்தோட தாக்கம் உங்களுடைய கையின் பிரயாசத்துல எப்படி இருக்கும் பாருங்க. பரலோகத்தோட தாக்கம் உங்களோட எப்படி இருக்கும் பாருங்க. அது ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்டே உங்க கூட எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரம மண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலையும். பாத்தீங்களா? அப்ப பூமியில உம்முடைய பரலோகத்துடைய தாக்கம் வரட்டும், என் குடும்பத்துல பரலோகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரட்டும், இந்த கையின் பிரயாசத்துல உங்களுடைய சக்தி வரட்டும் அப்படிங்கறத நீங்கள் வேண்டிக் கொள்ளாமல் பரலோகம் செய்ய போறது கிடையாது. இந்த பிரார்த்தனை மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு லைசன்ஸ் மாதிரி. இந்த லைசன்ஸ நீங்க யூஸ் பண்ணுங்க, பரலோகம் உங்க வாழ்க்கை தாக்க ஆரம்பித்து விடும். ஆமென். பரலோகம் இறங்கினா எப்படி இருக்கும் பாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையில நீங்க பிரார்த்தனை நம்பிக்கையோடு பண்ணுங்க. Prayer is license for essential influence.
prayer is man exercising his legal authority on earth to invoke heaven's influence on the planet. இந்த ஜபம் என்பது ஒரு இந்த பிளானட்டையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக ஆரம்பிக்குது. ஒரு வசந்த படிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:14-15. உங்களுக்கு கூடுமானால் வர வாரத்துல இருந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்றேன். இங்க 2 நாளாகமம் 7:14 எல்லாம் எடுத்துட்டீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். பாருங்க, கடவுள் என்ன சொல்றாரு? இந்த பிரார்த்தனை என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், எல்லாம் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு கேட்க சொல்றாரு. என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, எல்லாம் தங்களை தாழ்த்தி. தாழ்த்தினா இது எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் ஒண்ணும் இல்லப்பா குப்பை தூசி அதை நினைக்கிறாங்க. தாழ்த்தினா அது கிடையாது. தாழ்த்திங்கிறது என்ன? தேவன் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்வது, தேவன் என்ன சொன்னாரோ அதையே நான் சொல்வது அல்லது நான் அப்ளை பண்ணுவது, அதுதான் தாழ்த்தி. தாழ்த்தினா என்ன? இங்க இருந்து மவுண்ட் ரோடு போங்க, மவுண்ட் ரோட்ல இருந்து நீங்க கிண்டிக்கு போங்க அப்படின்னு ஒரு ஓனர் உங்களுக்கு சொல்றாருன்னா, நீங்க மவுண்ட் ரோடு போய் தான் கிண்டிக்கு போகணும். நீங்க குறுக்கு தரமா யோசிக்கக்கூடாது. ஏன் மவுண்ட் ரோடு போய் கிண்டிக்கு போகணும்? அதுக்கு பேசாம ஆவடியில போயிடலாமே, அதுக்கு பேசாம இந்த குறுக்கு வழியில போயிடலாமே. இந்த குறுக்கு வழியில அவருக்கும் தெரியும், ஓனருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி இருந்தா அவரு ஓனரா இருக்காரு. ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதே கேட்டு செய்வதுதான் தாழ்த்துவது. உங்களுடைய ஐடியாவை அப்ளை பண்றது கிடையாது தாழ்த்துவது என்பது. சோ எஜமான் என்ன சொன்னார் கேளுங்க. பைபிள் என்ன சொல்றது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின என்ன? கடவுள் என்னெல்லாம் வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்றேன். அவர் சொன்னதுக்கு மிஞ்சி நான் இதை நம்ப போறது கிடையாது. அவர் சொன்னதான் நான் நம்புறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள், நான் ஒரு ஆளக்கூடியவனா இருக்க வேண்டும், நான் ஒரு அதிகாரமுள்ளவனா கண்ட்ரோல் பண்ணுகிறவனா இருக்க வேண்டும், நான் புழு கிடையாது, பூச்சி கிடையாது, நான் ஒன்றுத்துக்கு உதவ கந்த கிடையாது. தேவன் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்துபடி என்னை அவரை போல படைத்திருக்கிறார். ஆனா வாழ்க்கையில நான் சில தவறால இப்படி ஆயிட்டேன். ஆனா கடவுளை நான் நம்புறேன், கடவுள் சொல்றதை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நான் பிரார்த்தனை பண்ணி பரலோகத்துக்கு தேவனின் முகத்தை நான் தேடும் போது பரலோகத்துக்கு தேவன் என் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவாராம். பாத்தீங்களா? தாழ்த்தோட இதுதான் தாழ்த்துவது. குப்பை ஆண்டவரே, புழு ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, வேற எங்கன்னா போய் சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க வெளியில. வேற கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் குப்பைன்னு சொல்லி பாருங்க, வெளியே போயிட்டு வாங்கன்றுவாங்க. குப்பைகளை வீட்டுல நான் கதவை திறக்கிறது சார், வீட்டுல போயிட்டுருவாங்க வைங்க. ஆபீஸ்ல போய் சொல்லி பாருங்க, உங்க மேனேஜர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, உங்க ஓனர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, நான் நத்திங், நான் குப்பை, நான் புழு பூச்சினுங்க. முதல்ல அந்த ஆளுக்கு என்ன வரணுமோ கொடுத்துட்டு கேட்டை சாத்துக்கணுவாங்க. ஹலோ, வேறங்க நான் பேசுறது என்ன? கடவுள் எதுவும் பேசுறதுல ஏதாச்சும் பேசுறது, புழு பூச்சி குப்பை உதவாத கந்த இதெல்லாம் எப்படி எல்லாம் நான் இங்கதான் கத்துக்கினேன். இந்த ஊருக்கு கொஞ்சம் கத்துக்கினேன், எங்க ஊர்ல கொஞ்சம் கத்துக்கினேன். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான் இருக்கிறாங்க, ஆந்திராவும் இப்படிதான் இருக்குது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்க. கடவுள் எவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்றா பாருங்க. மனுஷன் கூப்பிட்டா நான் செய்யறேன்றாரு. வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் நம் பிரார்த்தனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பிரார்த்தனை பண்ண கேட்டு செய்வேன்றாரு. எவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்றாரு, கேட்கிறாரு, செய்யறாரு. அப்போ எவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க கடவுள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன். எல்லாம் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன். Sin will heal their land. தேசமே சரியாடுண்டாது. ஒரு நாட்டையே சரி பண்றவர் வீட்டை சரி பண்ற மாட்டாரா?
ஹலோ, ஒரு நாட்டையே சீரழிஞ்சு கிடக்கிற நாட்டையே சீராக்குகிற ஆண்டவர் குடும்பத்தை சீராக்க மாட்டாரா? வாழ்க்கையை சீராக்க மாட்டாரா? பொருளாதாரத்தை சீராக்க மாட்டாரா? வாழ்க்கையை செய்வாருங்க. தேசத்துக்கே செய்வனு அவர் ரேண்டமா பேசுறாரு. பெருசா அவர் பேச்சு எல்லாமே, கடவுள் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு க்ஷேமத்தை தருவான்னா அப்ப ஏதோ கடவுள் வீடுதான் செய்வார் போல. இல்லங்க, அவர் நாட்டுக்கு செய்றவர். அப்போ நாட்டுக்கே செய்றவர் வீட்டுக்கு செய்வது பெரிய மேட்டர் கிடையாது அவருக்கு. ஹலோ, தேசத்துக்கே செய்யற உங்க வீட்டுக்கு செய்வது பெரிய கஷ்டமே கிடையாது. இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஜெபம். கடவுள் செய்வாருங்கிற உறுதி நமக்கு ஏற்படுகிறது. இந்த உறுதியோடு நான் பிரார்த்தனை பண்ணும்போது, அவர் முகத்தை நான் தேடும் போது, நான் செபிக்கும் போது, கர்த்தர் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு, என் வீட்டுக்கு, என் வாழ்க்கைக்கு, பொருளாதாரத்துக்கு, என் சரீரத்துக்கு க்ஷேமத்தை அவர் நிச்சயம் தருவார். ஏன்னா அவர் தருவான், அவர் தான் சொல்லியிருக்கிறார், தேடுங்க என்றார் அல்லவா? லூக்கா 18:1-2. லூக்கா 18:1-2. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு ஓமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். இந்த ஜபத்தை பற்றி பேசும்போது, எப்படி ஒரு மனுஷன் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யறான், நியாயம் செய்யறான். இந்த பூமியில சிஸ்டம் சொல்றாரு, இந்த எர்த்லி சிஸ்டம் பூமியில எல்லாருமே நியாயமானவங்க கிடையாது, எல்லாருமே நீதியானவங்க கிடையாது, எல்லாருமே மனசாட்சி உள்ளவங்களும் கிடையாது. இந்த பூமியில மனசாட்சி இல்லாதவங்க, நியாயம் இல்லாதவங்க, நீதி இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா நியாயம் பண்ணிடுறாங்க. எதுக்கு நியாயம் பண்றாங்கன்னா, எப்பொழுதும் கேட்டுனே இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக நியாயம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு உதாரணம் சொல்லும் போது, ஒரு விதவை இப்படி கேட்கிறா, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறா, அப்புறம் அந்த நியாயாதிபதி அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்யறான்ற மாதிரி சொல்லும் போது, இந்த உலகத்துல இருக்கிற அநியாயக்காரனே நியாயம் செய்யும் போது, நியாயாதிபதியாகிய தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரான்றதுக்காக தான் இந்த கதை இங்க சொல்லப்பட்டுள்ளது. விலங்கல நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஜபன்றது நியாயமே இல்லாதவன் நியாயம் செய்யறாங்க, நீதி இல்லாத நீதி செய்யறான், மனசாட்சியே இல்லாதவன் சில மனசாட்சியே நடந்துக்கிறான். இந்த உலகமே இப்படி நடந்து கொள்ளும் போது தேவன் நடந்துக்க மாட்டாரா? தேவன் செய்ய மாட்டாரா? தேவன் உங்களுக்கு உதவ மாட்டாரா? தேவன் அவ்வளவு பொல்லாதவரா? கிடையாது. தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். இதான் பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு முதல்ல அவரை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, உங்களை யாருன்னு தெரிஞ்சுட்டு, அவர் வார்த்தைகள்லாம் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று புரிந்து, அந்த நாலேஜோட பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் பிரார்த்தனை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாற்றிவிட்டு இருக்குது. சும்மா அழுதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அழுதா நடக்கும்னா நான் அழ ரெடி. ஹலோ, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் அழ ரெடி. பிரச்சனைனா இந்த எங்க ஃபேமிலி இல்ல, எங்க ஃபேமிலி சைடு சில ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இருக்குது. அழுதான் நடக்கும்னா அழ ரெடி. ஆனா அழுதா நடக்குமா? நடக்காது. அழுதால ஒண்ணும் நடக்கவே நடக்காது. வேணும் இறக்க போடுவாங்க, ஐயோ ரொம்ப அழுகுறாருன்னு சொல்லி. அப்படி இரக்கத்தில் வாழணும் அவசியம் எனக்கு கிடையாது. தன்மானம் உள்ளவன் எவனும் இரக்கத்தில் வாழ மாட்டான். தன்மானம் இல்லாதவனுக்கு தான் இரக்கத்தை தேடுவான். எத்தனை நம்புறீங்க? நிறைய போதகர்கள் தன்மானத்தை இழந்து பேசுறாங்க, இரக்கத்தை தேடுறாங்க, மக்கள்கிட்ட இரக்கத்தை தேடுறாங்க, சபையாட்டு இரக்கத்தை தேடுறாங்க. ஒரு நாள் பாஸ்டர் நவீன் அப்படி தேடுறதே கிடையாது. ஏன்னா தன்மானம் உள்ளவன், தேவன் பெரியவன், போதிக்கிறவன். ஆகவே தன்மானம் உள்ளவன் இரக்கத்தை தேட மாட்டான், இரக்கத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கவும் மாட்டான். தேவன் நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ என் உதவி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எடுத்து எங்க ஒத்தாசை வரும். ஐ மீன், மூன்றாவது எபேசியர் 6:16-18 16ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துறீங்களா? பிரார்த்தனை பற்றி படிக்கும் போது இது உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் நிச்சயத்தோடு கவனிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18. சாரி, எபேசியர் 6:17 and 18 17, 18. ரட்சணியம் என்னும் prayer spirit or occasion with all kinds of prayer and request with okay.
17-18 ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களோடும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இந்த பிரார்த்தனை பற்றி இங்க எபேசியர் நிருபத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா 17-18 ரொம்ப முக்கியமான வசனம். உங்க இடத்துல ஹைலைட் மார்க்கர் மாதிரி இருந்தா அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்ஸ் பெண்ணை வச்சு எழுதிக்கோங்க. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும், எல்லாம் சொல்ல, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய பட்டயத்தையும், எல்லாம் தேவ வசனமாகிய பட்ட பிரேயருக்கு என்ன என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிரீடம் வேணும். நீங்கள் ஒரு அத்தாரிட்டி பர்சன். தலைச்சீரானா கிரீடம். உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு ரைட்ஸ் பர்சன், அத்தாரிட்டி பர்சன்ங்கிற நாலேஜ் உங்களுக்கு வேணும். செகண்ட்லி தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப பிரேயருக்கு என்னங்க வேணும்? ஒண்ணு, நான் யாருங்கிற உரிமை அறிவு எனக்கு வேணும். 2, வசனம் என்னும் கட்கம் எனக்கு வேண்டும், பட்டயம் எனக்கு வேண்டும். வார்ல நிக்கிறீங்க, போர்ல நிக்கிறீங்கன்னா போர்ல என்ன பண்ணுவீங்க? யுத்தத்துல என்ன பண்ணுவீங்க? யுத்த களத்துல போய் அங்க போய் மன்றாடுவீங்களா? முட்டி போட்டு கதறுவீங்களா? கண்ணீர் விடுவீங்களா? எதிராளிக்கு நல்லா வாட்டமா போடும், எப்படியே சாட்சியலாம் நானுவான். ஏன்னா இவன் கீழே உட்கார்ந்த கதற நிக்கிறான், மேல இருந்து போட்டு போயிடுவானு. பாருங்க, வார்ல என்ன பண்ணணும்? வார்ல சரியான கிரீடத்தோட சரியான பட்டயத்தோட போனா எதிராளியை நீங்கள் மேற்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, பிரார்த்தனைக்கு வரத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நாலேஜோட வாங்க, தேவனை பற்றி புரிதலோட வாங்க. அடுத்தது கர்த்தரோட வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் வசனம். வசனத்தை எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா பட்டயம்ன்றாங்க. வசனத்தை எதுக்கு கம்பேர் பண்ணா பட்டயம். எல்லாம் பட்டயம். பட்டயம் அது ஒரு வார் கத்தி மாதிரி. அந்த வசனம் என்னும் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்துதான் பிரேயர் வருது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எல்லா நேரத்திலுமே, இது காலையில 4 மணி ஈவினிங் 6 மணி கிடையாது. எல்லா நேரத்திலும் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். நடக்கும் போது, உட்காரும் போது, பேசும்போது, நண்பர்களோடு பழகும் போது, வைஃபோட பேசும்போது, ஹஸ்பண்டோட பேசும்போது கர்த்தரோட வசனத்தை கொண்டு நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பட்டயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. சகல வேண்டுதல் விண்ணப்பிக்கிறீர்கள். தேவன் அந்த பிரார்த்தனை கேட்டு காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். சகலவித வேண்டுதல் விண்ணப்பத்தை ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு பண்றது மட்டுமல்ல, ஒரு பெரிய மன உறுதி. அறிவு தான் மன உறுதி ஏற்படுத்தும். அறிவு இல்லைன்னா, விசுவாசம் இல்லைன்னா பண்ண ஜபத்து மேலே நம்பிக்கை ஏற்படாது. மன உறுதியோடும் சகலவித பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். முடிச்சலாம் சீக்கிரமா. 1 தெசலோனிக்கர் 5:16 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16-17. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எல்லாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னா, எப்பவுமே ஹாப்பியா இருப்பதா. சந்தோஷமா இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, ஆவியை அவித்து போடாது. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதை ஒரு போதகர் எப்படி சொல்லிட்டாருன்னா, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொன்னா, வர எல்லா கஷ்டத்துக்கு கூட நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்ட டேர்ம் அப்படிதான் இருக்குது. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யணும். கஷ்டத்துக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொன்னா, கஷ்டத்துக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி எழும்பும். கஷ்டத்துக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? இது ஸ்தோத்திரம் பண்ணாமலே கஷ்டம் தானா வருது. எதுக்கு ஸ்தோத்திரம்? எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் எல்லாம் பயப்படாதுங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, எல்லாவற்றுக்காக. வாழ்க்கையில வீழ்ச்சி, கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள்
இவங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க, உங்களை சுற்றிலும் யுத்தம் நடக்குது, போராட்டம் நடக்குது. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட இருதயத்தை சரியா திடமா வைத்துக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இந்த இந்த கிரைசிஸ், இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள், இந்த யுத்தங்கள் உங்களை இன்னும் எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களை பரிணாம வளர்ச்சிக்குள் கொண்டு போய் விடும். அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. வர வாழ்க்கை, வர பிரச்சனை எல்லாமே உங்களை எவால்வ் பண்ணிடும். இன்னைக்கு மனிதன் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறான்னு சொல்றாங்க அல்லவா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. டார்வினுடைய கொள்கை அப்படிதான் எழுதிருக்கிறாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு. கடைசி அவனை எழுதிட்டாரு, தப்பா சொல்லிட்டாங்க, நம்பாதீங்கன்றாரு. ஆனா நிறைய பேர் இல்ல குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான், அவன் ஏதோ காட்டுக்கு போயிருப்பான், ஏதோ குரங்க பார்த்திருப்பான், இவன் மூஞ்சம் பார்த்திருப்பான், இவன் சேஷ்டையும் குரங்கு சேஷ்டையும் ஒன்னா இருந்திருக்கும். சில குரங்களை இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க, எவால்வ் ஆகாம இருக்கலாம். ஆனா இந்த கோயில வந்து எவால்வ் ஆயிடுவாங்க. கோயில வந்து கரெக்டா உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குரங்கு சேஷ்டை யாரும் பண்றதில்லை. சில கோயிலாம் போனீங்கன்னா குரங்கு மாதிரி போறாங்க, வராங்க, உட்காருவாங்க, கால் நீட்டி என்னன்னா பண்ணுவாங்க. இந்த மனுஷனுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறான். ஆதி மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு நாகரிகமா இருக்கிறான். என்ன ரீசன்னா, ஆதியில மனிதனுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, அவ்வளவு பரிணாமம் வளரல. ஏன்னா அவனுக்கு கஷ்டம் வரல. ஆதியில இருக்கிற மனுஷன் என்ன வரல? கஷ்டம் இல்லை, நீடு இல்லை. அவனுக்கு மெயினா என்ன இல்லை? நீடு இல்லை, தேவைகள் ஏற்படல, எல்லாமே கிடைக்குது. ஆனா சாப்பிடணும்னு நினைச்சா நீங்க நாம சிக்கன்களை போய் 1/2 கிலோ சிக்கன் நின்று நிற்கிறோம். அவன் போற ஒரு சிக்கன் அடிச்சு அவன் பாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். மாட்டை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடான். என்ன வேணுமோ சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடான். இப்ப சாப்பாட்டுக்கு பிரச்சனை. அப்ப ஏன் அவன் பரிணாமம் வளரணும்? ஏன் எவால்வ் ஆகணும்? எப்ப பரிணாம வளர்ச்சி வருதுன்னா, மனுஷன் பெருக ஆரம்பிக்கும் போது, தேவைகள் அதிகமா ஆரம்பிக்கும் போது, சண்டைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது, தேவைகள் அதிகமாக வரும்போது மனுஷன் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அடடா, நாம் இங்க இருந்து அங்க போனோம்னா எப்படி போறது? நடந்து போன ஆகாது, நாம நடக்கலாம், குடும்பம் நடக்குமா, பிள்ளைகள் நடக்குமா, ஆடு மாடு நடக்குமா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம், வண்டியை கண்டுபிடிக்கணும், அதுக்கு யோசிக்கிறேன், எப்படி போலாம், சக்கரை கண்டுபிடிச்சு, அதை கண்டுபிடிச்சு, இதை கண்டுபிடிச்சு, கடைசியில விமானம் கண்டுபிடிச்சு, கப்பலை கண்டுபிடிச்சு, ராக்கெட் வரைக்கும் போயிட்டான் மனுஷன். எல்லாமே கஷ்டங்கள் தான் மனுஷனை, கஷ்டங்களும் தேவைகளும் தான் மனிதனை இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியில கொண்டு வந்து விட்டது. ஏமே நீங்களே பாருங்களேன், ஒரு வீடே வாங்கணும்னா என்ன ஆகும்? எப்படி வாங்குவீங்க? வீடே இல்லாம இருந்தாலும் வீடு வாங்கின எண்ணமே வரும். நிறைய கடன் படும்போதுதான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்ற என்ன வரும். நிறைய கடன் பட்டு பாருங்க, 10 கோடி கடன் ஆயிட்டு பாருங்க. நீங்க வேலைக்கு போவீங்களா? நீங்க வேலைக்கு போனா வட்டி விட கட்ட முடியாது. 10 கோடி கடன் ஆயிட்டீங்கன்னா, 10 கோடி கடன் ஆனவன் எங்க வேலைக்கு போல யோசிக்க மாட்டான், என்ன வியாபாரம் பண்ணலாம்னா யோசிப்பான். ஏன்னா அவன் பிரச்சனை வியாபாரத்தை தான் தீருமே ஒழிய வேலையில போனா தீராது. இப்படிதான் எவால்வேஷன் ஆகுது. இப்படிதான் 2019க்கு அப்புறம் மனிதர்கள், இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் வியாபாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா இந்த உலகமே ஸ்தம்பித்து போன நேரத்துல ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்ய யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேலை போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, 1 வருஷம் ஊதியம் இல்லைன்னா என்ன பண்றது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் சரி இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் நாலேஜபிள் பர்சனா மாறிட்டாங்க. ஏமே எல்லா மனிதரும் எவால்வ் ஆயிட்டாங்க, பரிணாம வளர்ச்சி அடையுது. அதுக்குதான் இங்க சொல்ல வராங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய சந்திக்க எல்லா பிரச்சனை மத்தியில நீங்க இப்ப பெரிய அளவுல நீங்க எவால்வ் ஆக போறீங்க, பெரிய அளவு நீங்க பரிணாம வளர்ச்சி பெற போறீங்க. கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. கடவுள் இந்த சூழ்நிலை உங்களை மாத்திடுவாரு, உங்களை ரொம்ப சக்தி உள்ளவங்களா மாற்றுவாரு, பவர்ஃபுல் பர்சனால மாற்றிடுவாரு. நீங்க இன்னும் பெரிய அளவு மாறிவிடுவீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். பெரிய பிரச்சனை போது பெரிய சக்தி உங்களுக்கு தர ஆரம்பிப்பார், பெரிய அளவு மாற ஆரம்பிப்பீங்க, வேற மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இருக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிருவோம். I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will bound. தமிழ் என்ன சொல்றாங்க? மத்தேயு 16:19 பரலோகத்தோட திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். மத்தேயு 16:19-20 வரைக்கும். பரலோகத்தோட திறவுகோல் நான் உனக்கு தருகிறேன். பூமியில நீங்கள் எவைகளை கட்டியுள்ள பரலோகத்தில் அவைகள்
கட்டப்பட்டிருக்கும். பூமியில் அவைகளை கட்டவிழ்ப்பில்லோ, பரலோகத்தில் அவைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீ யார் கையில் இருக்குது? கீ யார் கையில் இருக்குது? மனுஷங்கிற கீ இருக்குதுங்க. அப்ப கீ பர்சன் எவன் தான். இவன் கீ கொடுக்காம ஹெவனே ஆக்ஷன் பண்ணாது. கீயை கையில வச்சுன்னு அழுதால வேலை நடக்காது, புலம்பனால வேலை நடக்காது. கீ எதுக்கு? கீ ஆபரேட் பண்ணுங்கன்றாங்க. கீ போடுங்க. அப்போ முக்கியமான நபர்கள் மனிதர்கள். சரி, இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம வேகமா முடிச்சிடறேன். இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன். இது என்ன பேராகிராஃப்னா, இது மிக முக்கியமானது, ஜபத்தினுடைய ஃபைனல் பேராகிராஃப். இது அடுத்த வாரம் முக்கியமான சப்ஜெக்ட் போயிடுவோம். இந்த உலகத்தில் மனிதனுடைய அனுமதி இல்லாமல் தேவன் ஒன்றையும் செய்ய போவது இல்லை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகம் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு மனிதனுடைய கோஆபரேஷன் மூலமாக, ஒரு மனிதனுடைய பர்மிஷன் மூலமாக தான் தேவன் வேலை செஞ்சு வராரு தவிர, பைபிள் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மனிதனை இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கடவுள் எங்கேயுமே வரல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல நிகழ்ந்த முதல் வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் நடக்கும் போது தேவனுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டார். அந்த மனிதன் கொண்டு தேவன் மிகப்பெரிய படகை உண்டாக்கினார். அவன் பெயர் நோவா. நோவா இல்லாமல் தேவன் வெள்ளத்தை அனுமதித்திருக்க முடியாது. நோவா இல்லாமல் உலகத்தை அழித்திருக்கவும் முடியாது. நோவாவை ஆளை சூஸ் பண்ண பிறகுதான், போட்டை கட்டி முடிச்ச பிறகுதான், கதவெல்லாம் போட்டு வச்ச பிறகுதான் உள்ள தள்ளி இதை லாக் பண்ண ஓபன் பண்ணி விட்டாரு. ஹலோ, ஆனா கடவுள் உலகத்தை அழிக்க நினைக்கிறாரு. ஏன்னா பாவம் பெருகி இருக்குது. இதை விட்ட இன்னும் உலகம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும். உலகத்தை அழிக்கணும்னா எனக்கு ஒரு ஆள் தேவை. அது வந்தால் என் பேச்சு கேட்கிற ஆளா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளை வச்சுதான் உலகத்தை நான் ஜட்ஜ் பண்ண சொல்லி தேடும் போது நோவா தேவைப்பட்டார் தேவனுக்கு. நோவா இல்லாமல் தேவன் உலகத்தை அழித்திருக்க முடியாது. ரெண்டு, for the creation of a nation he needed Abraham. ஆபிரகாம் என்கிற ஒருவன் இல்லாமல் தேவன் புதிய தேசத்தை அவரால் கிரியேட் பண்ணியிருக்கவே முடியாது. To lead the nation of Israel, அல்லவா, he needed Moses. இஸ்ரேல் மக்களை லீட் பண்ணி நடத்துவதற்கு மோசே என்கிற ஒரு நபர் தேவைப்பட்டார். மோசே இல்லாமல் எகிப்திலிருந்து ஜனங்களை தேவனால் விடுதலை பண்ணியிருக்கவே. அப்போ மனுஷன் எவ்வளவு முக்கியமான பாருங்க. To bring back Israel from captivity he needed Daniel. சிறைச்சாலையில் இருந்து திரும்ப தன் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு தானியேல் என்கிற ஒரு மனிதன் தேவைப்பட்டார் தேவனுக்கு. தானியேல் மக்களை விடுதலை பண்ணிருக்கவே முடியாது. To defeat Jericho he needed Joshua. யோசுவா இல்லாமல் எரிகோ பட்டணத்தை வீழ்த்திருக்கவும் முடியாது. For the preservation of the Hebrews he needed Esther. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டால் எஸ்தர் என்கிற பெண். எஸ்தர் இல்லாமல் ஜனங்களை எபிரேயர்களை தேவன் காப்பாற்றிருக்கவும் முடியாது. For the salvation of mankind he needed become a man. மனிதனை ரட்சிப்பதற்கு கூட, உலகத்தின் மனிதனை ரட்சிப்பதற்கு கூட மனிதன் தான் தேவைப்பட்டான். மனிதன் இல்லாமல் உலகத்தை கூட என்ன பண்ணிருக்க முடியாது. அப்ப மனிதன் எவ்வளவு முக்கியமான பாருங்க. தேவன் வானத்தை பூமிக்கு வரும்போது அவர் தேவனா வரல, தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், மனித ரூபம் எடுத்தார், மனித அவதாரமாய் வளர்ந்தார். ஏன்னா மனிதனாலதான் உலகத்தை மீட்க முடியும். உலகத்தை மீட்பதற்கு தேவனுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூமியில ஹீரோ யாருங்க? சத்தமா சொல்லுங்க. இப்ப இப்படி ஒரு ஹீரோவை வச்சுட்டு வேற கோயிலுக்கு போயினா மனிதன் நத்திங், மனிதன் குப்பை, மனிதன் தூசி, மனிதன் ஒன்றுக்கு உதவாத கந்தை. அப்பெல்லாம் நம்பிடாதீங்க. அப்படிப்பட்ட கோயிலுக்கு யாராச்சும் போனாங்கன்னா என் கோயிலுக்கு வான்னு கூட்டு வாங்க. நீங்க மட்டும் வந்துடாதீங்க. நல்ல கோயிலுக்குலாம் இந்த மாதிரி சத்தியத்தை கேளுங்க, இந்த மாதிரி போதனை கேளுங்க, வாழ்க்கையை உருப்படுங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சின்ன ஊழியத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீ எத்தனை நாள் வாழ போறீங்க? எல்லாரும் தனியா நீங்க மட்டும் மோட்சம் போக போறீங்களா? 4 பேர் சொல்லுங்க, 4 பேர் சுவிசேஷத்தை சொல்லி 4 பேரை கூட்டிட்டு வாங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஆட்டோ கூட வச்சு கொடுங்க. எப்படியோ மக்களை சேவ் பண்ணுங்க, ஆத்துமகளை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களை ரட்சித்த கடவுளுக்கு நீங்க செய்யற ஒரு சின்ன சேவை தான். ஏமேன். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹார்ட் வேணும், பெரிய மைண்ட் வேணும்.
இப்பேற்பட்ட தேவனை எல்லாரும் அறிய வேணாமா? என் ஊர் மக்கள் அறிய வேணாமா? என் இனம் அறிய வேணாமா? என் ஜனம் அறிய வேணாமா? இதுதான் பாருங்க டிவைன் மைண்ட், டிவைன் ஹார்ட். ஆமென். சரி, அடுத்த வாரம் கவனிப்போம். Heaven depends on you and earth needs you. Without you heaven will not, and without heaven earth cannot. பரலோகம் எப்பொழுதுமே உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இல்லாமல் பரலோகத்தினால் பூமியில எது ஒன்றும் செய்ய போவது கிடையாது. எழுந்திருப்போம். அடுத்த வாரம் கவனிக்கலாம்.